தக்காளி, வெங்காயம், கோஸ், குடைமிளகாய், கருவேப்பிலை. முட்டையை உடைச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. அது எத்தனை முட்டையாக இருந்தாலும் அது உங்கள் விருப்பம். அப்புறம் அதில் அளவான உப்பு போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க, அதாவது மிளகு. அப்புறம் பீட்டரோ இல்லை ஸ்பூனோ போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஒரு கல்லில் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு பொரிச்சிட்டு கருவேப்பிலையை போட்டு தூவி தாளித்து விடுங்க. ஆனியனை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன் கலர் சேஞ்ச் ஆனதும் தக்காளி போட்டுக்கோங்க. கூட குடமிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கினதும் கோஸ் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் ஒரு கை தண்ணி எடுத்து அப்படியே தெளித்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஆயில் கம்மியாக ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் வாட்டரோட ஸ்டீமில் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும். அப்புறம் அடித்து மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டையை எடுத்து அது கூட சேர்த்து ஊற்றி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கொத்தி விட்டதுக்கப்புறம் எக் பொடி மாஸ் ரெடி ஆகிடும். சரிங்களா, எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஆவி பறக்க மாஸாக இருக்குது. அதான் எக் பொடி மாஸ், முட்டை பொடி மாஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னடா அவன் நீங்கள் நேராக வீடியோக்குள்ளே போயிட்டான்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை, சும்மா தான். அந்த தோசைக்கல்லை பார்த்து யாரும் தப்பு எடுத்துக்காதீங்க. அது நல்லா எக்ஸ்பீரியன்ஸான கல். அப்புறம் அது நான்வெஜ்ஜுக்காக மட்டுமே வச்சுருக்கிற கல், வெஜிடேரியனுக்கு தனியாக இருக்குது. இது நம்மளோட 3வது வீடியோ. தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா அவன் சாப்பாடுக்கு சைட் டிஷ் செஞ்சுட்டு டைட் ஃபுட்டுங்கிறேன்னு நினைக்காதீங்க. அதுதான் என்னோடய சாப்பாடு. நான் எடுக்கிற சாப்பாடு தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். நண்பர் ஒருத்தர் கமெண்டில் கேட்டார், தொப்பையை மட்டும் தனியாக குறைக்க முடியுமான்னு. சான்ஸே இல்லை. கண்டிப்பாக தொப்பையை மட்டும் தனியாக குறைக்க முடியாது. டெய்லி என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேட் லாஸோட உடம்பையும் குறைக்கும் போது தான் தொப்பையும் சேர்ந்து குறையும். ஓகே, பாய்.